இதான் ஃப்ரெண்ட்ஸ் கலர்ச்சிக்காய் பொடி. கர்ப்பப்பையில் பிசிஓ கட்டி இருந்துச்சுன்னா, கர்ப்பப்பையில் கட்டி இருந்துச்சுன்னா இந்த பொடி வாங்கி ஒரு ஸ்பூன் மிளகு தூள், ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இதை கலந்து பொடியை கொட்டி வச்சுக்கிட்டு காலைல ஒரு ஸ்பூன் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டோம்னாக்கா அந்த கட்டிக்கு தேவலாங்க. கட்டியே கரைச்சி விட்ருமா. அதாவது இது ஆரம்ப ஸ்டேஜுக்கு. கட்டி முத்தி போயிட்டுன்னா பெருசாகிட்டுனா ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். என் தங்கச்சிக்கெல்லாம் பெருசாக போய்ட்டு வேறு வழியில்லாமல் ஆப்ரேஷன் பண்ணி தான் கர்ப்பப்பையில் கட்டி எடுத்தாங்க. எனக்கு அப்படி கிடையாது. ஆரம்ப ஸ்டேஜாக இருந்துச்சு. யதார்த்தமாக எத்தாச்சியாக போய் டெஸ்ட் பண்ண போகப்போ சொல்லிட்டாங்க கட்டி 5 சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த கலர்ச்சிக்காய் பொடி வாங்கி கொடுத்தாங்க ஒருத்தவங்க. அதை வாங்கி சாப்பிடுங்க சரியாக போயிருன்ட்டு. இது வாங்கி சாப்பிட்டு அதோடு எனக்கு மாதாந்திர குளிக்கிறது நின்று போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். குளிச்சிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னாங்க. தீட்டு நின்று போயிட்டுனா வேறு தேவையில்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை வாங்கி சாப்பிட்டேன். வயிற்று வலியும் போயிடுச்சு. எனக்கு அதால் உள்ள உபாதைகளே எனக்கு நீங்கிடுச்சு. ஆரம்பத்தில் சரி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துக்குங்க. டாக்டரோட அனுமதியோடு தான் நம்ம யூஸ் பண்ணணும் சரிங்களா. இது சர்க்கரை வியாதிக்கு நல்லதான். இந்த கலர்ச்சிக்காய் பொடி காலைல ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா நிறையா வியாதிகளை குணமாக்குமா ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாட்டு மருந்து கடையில் கேட்டால் கொடுப்பாங்க. ரொம்ப வெள்ளை 70 ரூபா தான் அது. சர்க்கரை வியாதியும் காலைல ஒரு ஸ்பூன் சாயந்தரம் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அந்த சுகர் லெவலே குறைக்குமாங்க. கசப்பாக இருக்கும். அவ்வளோ நிறையா கசப்பாக இருக்கும். கசப்பு தானே நமக்கு மருந்தே சரிங்களா.